Good evening, dear students. Today we are going to study affixes. So, affixes is a group of letters added to a base word or root to change its meaning or functions. Right. If we see what is affixes, if there is two or more letters combined together, and we can add them before a word or after a word and change its meaning or function. தமிழ்ல சொல்லணும்னு சொன்னா 1, 2 அல்லது 3 இப்படி எழுத்துக்களை சேர்த்து சில எழுத்துக்களை சேர்த்து நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா ஒரு வேர்டுக்கு முன்னால அல்லது பின்னால சேர்ப்பதன் மூலமாக அதுல கருத்தை அல்லது வேர்ட் ஃபங்க்ஷனை நவுன் அல்லது வேர்ப் அஜெக்டிவ் அட்வர்ப்னு சொல்லி அதுல ஃபங்க்ஷனை மாத்தக்கூடிய அந்த சொற்களை தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம் சொன்னா அஃபிக்சஸ்ன்னு சொல்லுவோம். தமிழ்ல ஒட்டுக்கள்னு சொல்லுவோம். தமிழ்ல ஒட்டுக்கள்னு சொல்லுவோம். இப்ப நாங்க ஹாப்பின்னு சொல்லி ஒரு வேர்டு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா ஹாப்பிக்கு முன்னால நாங்க யூஎன்ங்கிற 2 எழுத்தை சேர்த்து அன்ஹாப்பின்னு சொல்லி மாத்திருக்கோம். அன்ஹாப்பின்னு சொல்றது சந்தோஷம் இல்லாமை. அப்ப ஹாப்பின்னு சொன்ன சந்தோஷம், அன்ஹாப்பின்னு சொன்ன சந்தோஷம் இல்லை. அப்ப அதோட மீனிங் வந்துட்டு மாறுது. அது மாதிரி ஹாப்பினஸ் NESS. அப்ப ஹாப்பினஸ்ன்னு சொல்லும்போது ஹாப்பின்னு சொல்றது ஒரு அஜெக்டிவ், ஹாப்பினஸ்ன்னு சொல்றது ஒரு நவுன். அதோட ஃபங்க்ஷனை நாங்க மாத்துறோம். ஸோ இதைத்தான் நாங்க என்ன சொல்லுவோம்னு சொன்னா அஃபிக்சஸ் சேர்த்து நாங்க இதோட மீனிங்ஸை அதை மாதிரி ஃபங்க்ஷனை மாத்துறது நாங்க சொல்லுவோம். ரைட். ஸோ an affix is a group of letters added to a base word or root to change its meaning or function. இப்ப பேஸ்ன்னு சொல்றது அடிப்படையான சொற்கள். இப்ப நாங்க வேர்ப்ஸ் படிக்கக்குள்ளேயும் பார்த்திருந்தோம். இப்ப பிளேன்னு சொன்னா பிளேன்னு சொல்றது வேர்ப் 1ன்னு சொல்லி பார்த்திருந்தோம். இப்ப அதைத்தான் நாங்க என்னன்னு சொல்லலாம், பேஸ் வேர்ப்னு சொல்லுவோம். அது மாதிரி பேஸ் வேர்டு எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குரிய வேர்டையும் அடிப்படையான வடிவத்துல நாங்க என்ன செய்வோம், மாற்றத்தை ஏற்படுத்துவதன் மூலமாக அதோட மீனிங்ஸையும் ஃபங்க்ஷனையும் மாத்துறோம். ரைட். ஸோ அதுக்கு தான் நாங்க எதை பயன்படுத்தோம்னா அஃபிக்சஸை பயன்படுத்துவோம். ரைட். நவ் யூ லுக் அட் affixes. There are 3 types of affixes we have. Normally you would have studied there are 2 types. Right? Only you would have studied prefix, suffix only. But I have included infix also. Right? So I'll explain you what is infix. So we can say prefix before the root word. We can add the prefixes in front of the root word and we can change its meaning. Suffix means we can add after the root word and change its function. Infix normally we will not use. Sometimes rare situations we will use, right, for emphasizing what we are going to say. இப்போ பார்த்தோம்னு சொன்னா ப்ரீஃபிக்ஸ்னு சொல்றது நாங்க ரூட் வேர்டுக்கு முன்னால நாங்க பயன்படுத்துவோம். அது அதோட மீனிங்கை மாத்தும். சஃபிக்ஸ்ன்னு சொல்றது நாங்க ரூட் வேர்டுக்கு பின்னால பயன்படுத்துவோம். அது அதோட ஃபங்க்ஷனை மாத்தும். நவுன்ல இருந்து அட்ஜெக்டிவ் அட்வர்ப்னு சொல்லி மாத்தும். இன்ஃபிக்ஸ்ன்னு சொல்றது இன்சைட் த ரூட் வேர்டுக்கு நடுவுல நாங்க பயன்படுத்துவோம், இடையில நாங்க பொருத்துவோம். அது வந்துகிட்டு நாங்க சொல்ற கருத்தை மீண்டும் ஒரு தடவை எம்பசைஸ் பண்றதுக்காக நாங்க பயன்படுத்துவோம். ரைட். இப்ப முதலாவது நாங்க பார்ப்போம் prefix. So the first type of affix is prefix. Right. Now you can look at the slides. An affix added before the root word. Changes meaning but usually not the word class. Changes the meaning
பட் யூஸ்வலி நாட் த வேர்ட் கிளாஸ். வேர்ட் கிளாஸை பொதுவாக மாற்றாது. வளமையாக நாங்க ப்ரீஃபிக்ஸை சேர்க்கும் போது அதுல வேர்ட் கிளாஸை மாத்தாது. அப்படின்னு சொன்னா நவுன்ல இருந்து வேர்புக்கு, வேர்ப்ல இருந்து அட்ஜெக்டிவ்க்கு, வேர்ட்ல இருந்து திரும்ப நவுனுக்கு அப்படின்னு சொல்லி நாங்க என்ன செய்ய மாட்டோம், அதுல வேர்ட் கிளாஸை மாத்த மாட்டோம். பட் இவங்களை சேர்க்கறதின் ஊடாக, ப்ரீஃபிக்ஸஸை நாங்க சேர்க்கறதின் ஊடாக அதனுடைய கருத்து மாறுபடும். அந்த ரூட் வேர்டுடைய கருத்து மாறுபடும். எக்ஸாம்பிள், ஹாப்பி என்று சொல்லி ஒரு வேர்டு இருக்குன்னு சொன்னா நாங்க யூஎன் அன்ங்கிறது நாங்க சேர்த்தோம்னு சொன்னா அன்ஹாப்பின்னு மாறும். இப்ப சந்தோஷம்னு சொல்றது யூஎன் போட்டோன்னு அன்ஹாப்பியாக மாறுது. சேஞ்சஸ் த மீனிங் சொல்லுவோம். சேஞ்சஸ் த மீனிங் சொல்லுவோம். அதே மாதிரி ரைட்ஸ் சொல்லி ஒரு வேர்டு இருக்குன்னு சொன்னா நாங்க ரீரைட், திரும்பவும் எழுதுறது. ரைட்னு சொன்னா எழுதுறது, ரீரைட்னு சொன்னா திரும்பவும் எழுதுறது. அது மாதிரி எக்ரின்னு சொன்னா ஏற்றுக்கொள்றது, டிஸ்அக்ரின்னு சொன்னா மறுக்கிறது. சோ நாங்க முன்னால நாங்க எழுத்துக்களை சேர்ப்பதன் ஊடாக, அதாவது முன்னொட்டுக்களை சேர்ப்பதன் ஊடாக அதுல மீனிங் வந்து மாறுபடும். நாங்க சொல்ல போற வேர்டோட மீனிங் வந்து மாறுபடும். ரைட் ரைட் தேர் ஆர் சம் ப்ரீஃபிக்ஸஸ். ரைட், இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா யூ கேன் see the slide. Prefix, some prefix I have added and its meaning. What is the reason to use these prefixes, and some examples I have added. You can go through it. அன்னு சொல்லக்கூடிய இந்த ப்ரீஃபிக்ஸை நாங்க சேர்ப்பதன் ஊடாக என்ன நடக்கும்னு சொன்னா, நீங்க சொல்ல அந்த பேஸ் வேர்டினுடைய ஆப்போசிட் வேர்டு வந்து வரும். ஹாப்பின்னு சொன்னா அன்ஹாப்பி, ரீ என்று சொன்னா எகெயின், திரும்பவும் செய்யறது, ரீரைட். அது மாதிரி டிஸ்ன்னு சொல்றதும் ஆப்போசிட், அதுல எதிர்கருத்தை கொண்டது. இப்ப டிஸ்அக்ரி, இப்ப அப்பாயின்மெண்ட் டிஸ்அப்பாயின்மெண்ட், கண்டினியூ டிஸ்கண்டினியூ, இப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்னா நாங்க டிஸ்ஸை ஜெயிப்பதனூடாக ஆப்போசிட்டாக வரும். அது மாதிரி ப்ரீன்னு சொல்றது பிஃபோர் என்னன்னு சொன்னா இப்ப ஸ்கூல், ப்ரீ ஸ்கூல். ரைட், அது மாதிரி ப்ரொடக்ஷன், ப்ரீ ப்ரொடக்ஷன், ஜட்ஜ்மெண்ட், ப்ரீ ஜட்ஜ்மெண்ட். இப்படி நாங்க என்ன செய்வோம், ப்ரீயை நாங்க பயன்படுத்தும். அது மாதிரி ப்ரீவியூன்னு சொன்னா வியூ பண்றதுக்கு முன்ன, நாங்க வியூ பண்ணி பாக்குறதுக்கு முதல்ல பாக்குறது என்னன்னு சொல்லுவோம், ப்ரீவியூ. அது மாதிரி மிஸ்ன்னு சொல்றது தப்பாக நாங்க செய்யறது, மிஸ் அண்டர்ஸ்டாண்ட், அண்டர்ஸ்டாண்ட், மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். பிஹேவ், மிஸ்பிஹேவ், மிஸ்பிஹேவ். பிளேஸ், மிஸ்பிளேஸ் என்று சொல்றது தவறுதலாக நாங்க ஒரு இடத்தை வைக்கிறத நாங்க மிஸ்பிளேஸ் என்று சொல்லுவோம். இன்டர் சொன்னா பிட்வீன், இடையில. இன்டர்நேஷனல், நேஷனல் தேசியங்களுக்கு இடையில, இன்டர்நேஷனல். ரைட், அப்ப இன்டர் கனெக்டட் அப்படின்னா சொல்லலாம். சப்னு சொல்றது கீழே, அண்டர் சப்வே. ரைட், சப்மரைன் நீங்க கேள்விப்படி, கடலுக்கு அடியில போறது. அப்ப நாங்க என்ன செய்வோம், இப்படிப்பட்ட சில ப்ரீஃபிக்ஸஸை நாங்க எந்த நோக்கத்துக்காக பயன்படுத்துறோங்கிறது நான் தந்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி சம் எக்ஸாம்பிள்ஸும் நான் தந்திருக்கேன். ஸோ யூ கேன் ப்ராக்டிஸ் தட். ரைட், த நெக்ஸ்ட் ஒன் இஸ் சஃபிக்ஸ். சஃபிக்ஸ்ன்னு சொல்றது பின்னொட்டுகள்னு சொல்லுவோம், பின்னால நாங்க பயன்படுத்துறது. An affix added after root word, after the root word. அவர் ரூட் வேர்டுக்கு பிறகு நாங்க பயன்படுத்துறோம், பின்னால நாங்க பயன்படுத்துவோம். often changes the word class. அடிக்கடி என்ன செய்யணும்னு சொன்னா நாங்க இதை சேர்ப்பதனூடாக வேர்ட் கிளாஸ் மாறுபடும். வேர்ட் கிளாஸ் என்று சொன்னா நவுன், verb, adjective, adverb,
நவுன்ல இருந்து வேர்புக்கு மாறும், வேர்ப்ல இருந்து நவுனுக்கு மாறும், adjectiveக்கு மாறும், adverbுக்கு மாறும். இப்படின்னு சொல்லி என்ன செய்வோம்? If we add the suffixes after the root word, we can change its word class. அதுல word class நாங்க என்ன செய்வோம்? மாத்துவோம். சோ அதை தான் என்ன செய்வோம்னு சொன்னா suffixes என்று சொல்லுவோம். எக்ஸாம்பிள் ER. ER சொல்றது நாங்க பர்சன், ஒரு நபருக்கு நாங்க சொல்றதுக்கு ER நாங்க பயன்படுத்துவோம். as well as நாங்க கம்பேரிஷனுக்கும் நாங்க ER பயன்படுத்துவோம். as we have studied when we have studied the adjectives, right? When we are studying adjectives, we used to say ER, EST, right? So it's according to the um, comparison. கம்பேரிஷனுக்கும் நாங்க என்ன செய்வோம்? ER நாங்க பயன்படுத்துவோம். நெஸ். நெஸ்ன்னு சொல்றது ஒரு நிலை, கைண்ட்னஸ். ஹாப்பினஸ், ரைட்? அப்படி நாங்க என்ன செய்வோம்? ஒரு நிலையை சொல்றதுக்கு, ஒரு adjectiveக்கு நாங்க நெஸ் ஜெயிப்பதனூடாக ஒரு நிலையை நாங்க கொண்டு வரோம், ரைட்? பியூட்டிஃபுல்னஸ், கைண்ட்னஸ், கேர்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லி நாங்க என்ன செய்வோம்? நெஸ் ஜெயிப்பதனூடாக நாங்க adjectiveல இருந்து நவுனுக்கு மாத்துவோம். அது மாதிரி லீ, ரைட்? சேட்னஸ், வெரி குட், சேட்னஸ், ரைட்? ஃபேர்னஸ், அழகான தன்மை, ஃபேர்னஸ் அப்படி சொல்லி நாங்க என்ன செய்வோம்? ஃபேர்னஸ் கிரீம், you would have known that, right? ஃபேர்னஸ் கிரீம், ரைட்? லீ. லீன்னு சொல்றது obviously you have known. லீ நாங்க adjectives, sorry, adverbs of mannerக்கு நாங்க என்ன செய்வோம்? பயன்படுத்துவோம். adverbs of mannerக்கு நாங்க பயன்படுத்துவோம். குயிக்லி, ஸ்லோலி, ரைட்? இப்படி நாங்க லீன்ற வார்த்தைலாம் நான் சொல்லியிருந்தேன். அதிகமாக adverbs of mannerக்கு தான் நாங்க லீயை சேர்த்து adverbs of manner ஆக நாங்க பயன்படுத்துவோம்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன், ரைட்? ஸோ யூ கேன் ரீகேப், ரைட்? நீங்க அதை திரும்பவும் நீங்க ரீகேப் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். ஸோ நான் வந்துட்டு எல்வாய் சேர்க்கிறது adverbs of mannerக்கு பொதுவாக சேர்ப்போம்னு சொல்லி நான் உங்களுக்கு படிச்சு தந்துருக்கேன். ஸோ அது மாதிரி எல்வாய்ன்னு சொல்றது ஒரு சஃபிக்ஸ், ரைட்? ஸோ யூ கேன் சே ER, person who does. என்னன்னு சொன்னா நாங்க ஒரு வேர்புக்கு ER சேர்ப்பதனூடாக என்ன செய்வோம் சொன்னா அதை செஞ்ச ஆளை நாங்க சுட்டி காட்டுவோம். உதாரணமா டீச். டீச்ன்னு சொல்லி ஒரு வேர்ப் இருக்குன்னு சொன்னா டீச்சர். டீச் பண்றதை செய்யறவர் டீச்சர். பிளே. பிளேங்கிற வேர்பை செய்யறவர் பிளேயர். அட்வைஸ். அட்வைஸ்ங்கிற அந்த வேர்பை செய்யறவர் அட்வைசர். சரியா? இப்படி நாங்க ஒரு வேர்புக்கு ER சேர்ப்பதனூடாக அதுல செஞ்ச நபரை நாங்க சொல்லுவோம். செய்யற நபருக்கு நாங்க சொல்றது டீச்சர், ரைட்? வழங்கிச்சா? இப்படி நாங்க என்ன செய்வோம்? பொதுவாக எல்லா வேர்புக்குமே இல்ல, சில வேர்புக்கு செஞ்சவர் யாருன்னு சொல்லி சொல்றதுக்கு நாங்க அந்த வேலையை செய்யற நபருக்கு நாங்க வைக்கிற பேருக்கு ER சேர்த்தோம்னு சொன்னா டீச்சர், பிளேயர். வழங்கிச்சா? இப்படி சொல்லி நாங்க என்ன செய்வோம்? அந்த நபரை சுட்டி காட்டுவோம். அது மாதிரி நெஸ்ன்னு சொல்ல நான் சொல்லியிருந்தேன். நெஸ்ன்னு சொல்றது ஒரு நிலை. அது ஒரு அஜெக்டிவ்க்கு நாங்க நெஸ் சேர்ப்பதனூடாக அதுல நவுனாக அது மாறும். நெஸ், கைண்ட்னஸ், ஹாப்பினஸ், சேட்னஸ், ஆப்வியஸ்லி. அது மாதிரி ஏபிள். ஏபிள்னு சொல்றது ஒரு அஜெக்டிவாக தந்திருக்கும். அது ஒரு அஜெக்டிவாக இருக்கும். ஒரு வேர்புக்கு நாங்க ஏபிள் சேர்ப்பதனூடாக என்ன செய்வோம்? ஒரு வேர்புக்கு ஏபிள்னு சொல்லி சேர்ப்பதனூடாக அதுல அஜெக்டிவாக மாத்துவோம். ரீட், ரீடபிள். வாட்ச், வாட்சபிள். அது மாதிரி அண்டர்ஸ்டாண்ட், அண்டர்ஸ்டாண்டபிள். இப்படி நாங்க என்ன செய்வோம்? அதோட ஒரு வேர்புக்கு ஏபிள் சேர்ப்பதனூடாக நாங்க அஜெக்டிவாக மாத்துவோம். எல்லாத்துக்கும் இல்ல, சில வகையான வேர்புக்கு நாங்க சேர்ப்பதனூடாக ஏபிள்னு மாத்துவோம்.
அது மாதிரி ஃபுல்லுன்னு சொல்றது ஒரு ஒரு நவுனுடைய ஃபுல்லான தன்மை, அல்லது ஒரு ஒரு வேர்புடைய அல்லது ஒரு அட்ஜெக்டிவ் உடைய ஃபுல்லான தன்மையை நாங்க என்ன சொல்லுவோம், ஃபுல்லுன்னு சொல்லுவோம். இப்போ பியூட்டிஃபுல், கேர்ஃபுல் இப்படின்னு சொல்லி வரக்கூடிய இந்த ஃபுல்லுன்னு சொல்லக்கூடிய எல்லா அட்ஜெக்டிவுக்கும் நாங்க என்ன செய்வோம், இந்த சஃபிக்ஸஸை பயன்படுத்துவோம். இப்போ ஃபுல், பியூட்டிஃபுல், கலர்ஃபுல், கேர்ஃபுல் இப்படி சொல்லி நாங்க பயன்படுத்துவோம். அது மாதிரி லெஸ்ன்னு சொல்றது ஒரு விஷயம் இல்லாத, ஒரு விஷயம் இல்லாத சொல்றதுக்காக நாங்க லெஸ், ஹோப்லெஸ், யூஸ்லெஸ் இப்படி நாங்க என்ன செய்வோம், லெஸ்ஸை பயன்படுத்துவோம். அது மாதிரி லீன்னு நான் சொல்லி தந்திருந்தேன். அட்வர்ப்ஸ் ஆஃப் மேனருக்கு நாங்க பயன்படுத்துவோம். ஸ்லோலி, கேர்ஃபுல்லி, சைலண்ட்லி இப்படி சொல்லி நாங்க பயன்படுத்துவோம். அது மாதிரி ஷென்னு சொல்றதும் ஒரு நவுனுக்காக நாங்க பயன்படுத்துறது. ஒரு வேர்புக்கு நாங்க ஷென் சேர்க்கறதுனாக நவுனாக மாத்துவோம். எஜுகேட், எஜுகேஷன், ப்ரிப்பேர், ப்ரிப்பேரேஷன், கிரியேட், கிரியேஷன் இப்படி நாங்க என்ன செய்வோம், ஷென் சேர்ப்பதனூடாக நவுனாக மாத்துவோம். ரைட்? ஸோ இதெல்லாம் வந்து சஃபிக்ஸஸ். அண்டர்ஸ்டுட்? விளங்கிச்சா? Yes, sir, I can understand. Right. So I'm appreciating you. Right. So infix somewhat different from the other two. மற்ற ரெண்டையும் விட இவங்க வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமானவங்க. எப்படின்னு சொன்னா, இன்ஃபிக்ஸ்ன்னு சொல்றது நாங்க ஒரு வேர்டுக்கு இடையில நாங்க சொருவோம். என்ன செய்வோம், இன்சர்ட் பண்ணுவோம். இடையில நாங்க இன்சர்ட் பண்ணுவோம். எப்படின்னு சொன்னா, அதை திரும்ப ஒரு தடவை எம்பசைஸ் பண்ணி சொல்ற மாதிரி, எம்பசைஸ் பண்ணி சொல்ற மாதிரி. எம்பசைஸ் சொன்னா அழுத்தி சொல்றோம். அழுத்தி சொல்ற மாதிரி என்ன செய்வோம்னு சொன்னா, நாங்க அத இடையில யூஸ் பண்ணுவோம். அது ஃபார்மல் இல்லை, அது ஃபார்மல் இல்லை, இன்ஃபார்மல் நாங்க சொல்லுவோம். ஃபார்மல் இல்லை, அது இன்ஃபார்மல்னு சொல்றோம். இப்ப இன்ஃபார்மல்னு சொல்லும் போது முறைமை இல்லாத ஒரு முறை ஒன்று இல்லை. ஃபார்மலாக நாங்க இங்கிலீஷ்ல யூஸ் பண்ண மாட்டோம். பேசும்போது நாங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல சம்டைம்ஸ் அதை யூஸ் பண்ணுவோம். ரைட்? இப்போ பார்க்கலாம். an affix inserted inside a root word. ஒரு ரூட் வேர்டுக்கு இன்சைட் உள்ள நாங்க என்ன செய்வோம், இன்சர்ட் பண்ணுவோம், சொருகுவோம், அதை பொருத்துவோம் சொல்லுவாங்க. அப்ப common in some language, சில லாங்குவேஜ்ல வந்துட்டு என்னன்னு சொன்னா அது பொதுவான விஷயம். சில லாங்குவேஜ்ல பொதுவான விஷயம். எக்ஸாம்பிள் டேகலாக் சொல்லக்கூடிய ஒரு லாங்குவேஜ்ல அதெல்லாம் வந்துட்டு பொதுவான விஷயம். பட் இன் இங்கிலீஷ்ல நாங்க என்ன செய்ய மாட்டோம், அதை பொதுவாக பயன்படுத்த மாட்டோம். யூஸ்ட் இன்ஃபார்மலி, இன்ஃபார்மலாக நாங்க யூஸ் பண்ணுவோம். ஃபார் எம்பசைசஸ், எம்பசைஸ் சொன்னா அழுத்தி சொல்றது. ரைட்? எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா absolutely, absolutely சொல்லும். எப்படி சொன்னா absolutelyங்கிறத தான் என்ன செய்யணும்னா absolutely சொல்லும். என்னன்னு சொன்னா நிச்சயமாக, absolutely உண்மையாகங்கிறதுக்குள்ள சொல்லக்குள்ள நீங்க இன்னும் கொஞ்சம் அழுத்தி சொல்றதுக்காக பிளடி சொல்லி, பிளடின்னு சொல்றது நாங்க பொதுவாக நாங்க நல்ல வார்த்தையா சொல்ல மாட்டோம். அது ஒரு இந்த நாங்க தமிழ்ல வந்துகிட்டு உண்மையாத்தான் சொல்லி, உண்மையாகத்தான் சொல்றதுக்காக நாங்க யூஸ் பண்ணுவோம் சில வேர்ட்ஸ் இருக்கு. நாம கிளிஷேயாக நாங்க பொது வழக்காக நாங்க யூஸ் பண்ற சில வேர்ட்ஸ் இருக்குன்னு தானே, அப்படி நாங்க யூஸ் பண்ண மாற விட சொல்லுவாங்க சில இடங்கள்ல. அது மாதிரி சில படங்களையும் நாங்க பார்த்துருவோம். அப்படி சில வேர்ட்ஸ் இருக்கு தானே. உதாரணமாக ஒரு வேர்ட் சொல்லுங்க பாப்போம். நீங்க செம்மன்னு சொல்லுவோம். அப்படி சில வேர்ட்ஸ் எல்லாம் நாங்க இடையில என்ன செய்வோம், சேர்த்து நாங்க சொல்லுவோம். அப்படி நாங்க என்ன செய்யறோம்னு இடையில சொல்வது தான் absolutely சொல்லுவோம். ரைட்? நிச்சயமாக சொல்றோம். ரைட்? இப்போ இதுதான் வந்துட்டு என்னன்னு சொன்னா இன்ஃபிக்ஸ். அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அஃபிக்ஸஸ்
அஃபிக்ஸஸோட ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னு சொன்னா சேஞ்ச் மீனிங், கருத்தை என்ன செய்யும், மாறுபடுத்தும். சேஞ்ச் மீனிங் லைக் சொல்றது டிஸ்லைக்கா மாறும். சேஞ்ச் வேர்ட் கிளாஸ், வேர்ட் கிளாஸ்ன்னு சொல்றது நாங்க அப்ப பாத்தீங்கன்னா சேஞ்ச் மீனிங், மீனிங்கை சேஞ்ச் பண்றதுக்கு நாங்க முன்னால சேர்ப்போம். முன்னால சேர்க்கிறது நாங்க ப்ரீஃபிக்ஸ்ன்னு சொல்லுவோம், முன்னால சேர்க்கிறது. அப்ப டிஸ்லைக், லைக்ன்னு சொல்றது டிஸ்லைக்காக மாறுது. அப்ப விருப்பம் இல்லாத தன்மை சொல்லி மாறுது. அது மாதிரி சேஞ்ச் வேர்ட் கிளாஸ், வேர்ட் கிளாஸை மாத்துறதுக்கு நாங்க என்ன செய்வோம், பின்னால சேர்ப்போம். வேர்ட் கிளாஸை மாத்துறதுக்காக பின்னால சேர்ப்போம். டீச், டீச்ன்னு சொல்றது வேர்ப், அதுக்கு நாங்க ஈஆர் சேர்ப்பதனூடாக டீச்சர்ன்னு சொல்லி மாறுது. அது மாதிரி ஃபார்ம் நியூ வேர்ட்ஸ், நியூ வேர்ட்ஸ் பாத்துங்க. அதுக்குமே வந்துட்டு நாங்க என்ன செய்வோம், அது வேர்ட் கிளாஸ் மாத்திர மாதிரி தான். கேர், கேர்லெஸ், கேர்ஃபுல்லி, ரைட், இப்படி நாங்க மாத்துவோம். அது மாதிரி ஷோ கிராமட்டிக்கல் ஃபார்ம்ஸ், கிராமட்டிக்கல் ஃபார்ம்ஸ் சொல்லும் போது நாங்க ஒரே வேர்புக்கு நாங்க இடி, ஐஎன்ஜி, எஸ் அதுகள் சேர்ப்பதனூடாக என்ன செய்யும் சொன்னா, எஸ் ஐஎஸ் எல்லாம் சேர்ப்பதனூடாக என்ன செய்யும், கிராமட்டிக்கல் ஃபார்மை மாத்துவோம். இப்ப வாக்னு சொல்றது verb 1, walked, verb 2, walking, verb ing. இப்ப நாங்க என்ன செய்யறோம், walkங்கிற verb 1 verb 2 verb ing ஆக மாத்துறோம். விளங்கிச்சா? Have you understood? Right. So this is functions of affixes. Like இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா word formation with affixes. Word form பண்ற எப்படி சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, நாங்க word formation with affixes, root word, root word பாத்தீங்கன்னு சொன்னா actன்னு சொல்லக்கூடிய root word இருக்கு. actன்னு சொல்லக்கூடிய root wordக்கு நாங்க என்ன செய்யணும் சொன்னா prefix ஒன்றை சேர்க்கும். ரீன்னு சொல்லக்கூடிய prefix சேர்க்கும். ரீன்னு சொல்லக்கூடிய prefix சேர்க்கக்குள்ள என்ன செய்யுது, react, ரியாக்ட். இப்ப ரியாக்ட்னு சொன்னா திரும்ப ஆக்ட் பண்றோம், திரும்ப ரியாக்ட் பண்றோம். அது மாதிரி சஃபிக்ஸ், சஃபிக்ஸை சேர்க்கக்குள்ள ஆக்டுக்கு நாங்க என்ன செய்யறோம், ஷென்னை சேர்க்கோம். அது மாதிரி ஐவிஏ சேர்க்கோம், ஆக்டிவ். அது மாதிரி ஓஆர் சேர்க்கோம், ஆக்டர், ஆக்டர், ரைட். அது என்ன மாறுது, நவுனாக மாறுது. அது மாதிரி ப்ரீஃபிக்ஸ், சஃபிக்ஸ் ரெண்டையுமே உண்டா நாங்க சேர்க்கோம். எப்படின்னு பார்த்தா ஆக்டுக்கு முன்னால பின்னால ஷென். அப்ப டி அந்த ஓஎன் ஐஓஎன் நாங்க பயன்படுத்துறோம். எப்படி வருது, ரியாக்ஷன் என்று சொல்லி வருது. வளைஞ்சா? அது மாதிரி ரூட் வேர்ட், ரைட்ன்னு சொல்லக்கூடிய வேர்புக்கு நாங்க என்ன செய்யறோம், முன்னால ரீஏ சேர்த்தோம்னா ரீரைட், முன்னால பிஆர்இஏ சேர்த்தோம்னா ப்ரீ ரைட்டிங், ப்ரீ ரைட்டிங். அது மாதிரி சஃபிக்ஸ் சேர்த்தோம்னா ரைட்டா, இஆர் சேர்க்கிறதுனூடாக ரைட்டுங்கிற வேர்பை செய்யறவர் யாரு சொல்லி நாங்க சொல்றோம். அது வந்து என்ன, சஃபிக்ஸ் ரைட்டர். அது மாதிரி ரைட்டிங், ஐஎன்ஜியை நாங்க சேர்க்கோம், ரைட்டிங். அது மாதிரி டிஇ என்ன சேர்க்கோம், ரிட்டன், ரிட்டன் சொல்லி என்ன செய்யுது, மாறுபடுது. ரைட், இதை நாங்க என்ன செய்யறோம் சொன்னா, அது மாதிரி ப்ரீஃபிக்ஸையும் சஃபிக்ஸையும் உண்டா பயன்படுத்தினா ரீரைட்டிங், ப்ரீ ரிட்டன், இப்படி சொல்லி நாங்க மாத்தலாம். ரைட், இது விளங்கிச்சா உங்களுக்கு? விளங்குச்சு சார். ரைட், ஓகே. ஸோ நாங்க திரும்ப தர மீட்டி பார்ப்போம். எஃபிக்சஸ் என்று சொல்றது நாங்க முன்னால பின்னால 2, 3, 4 எழுத்துக்களை சேர்த்து என்ன செய்வோம் சொன்னா, அதோட கருத்தையோ அல்லது அதோட ஃபங்க்ஷனையோ மாத்துறது தான் நாங்க என்ன செய்வோம் சொன்னா எஃபிக்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுல வந்துட்டு 2 வகையாக இருக்கும். நாங்க மூணாவதா இன்ஃபிக்ஸையும் நாங்க சேர்ப்போம். முதலாவது ப்ரீஃபிக்ஸ்,
ரெண்டாவது சஃபிக்ஸ், மூணாவது இன்ஃபிக்ஸ். ப்ரீஃபிக்ஸ்னு சொன்னா முன்னால சேர்க்கிறது, சஃபிக்ஸ்னு சொன்னா நாங்க இடையில பின்னால சேர்க்கிறது, இன்ஃபிக்ஸ்னு சொன்னா நாங்க இடையில சேர்க்கிறது. இதுல ப்ரீஃபிக்ஸ்னு சொல்லும் போது பொதுவாக அதுல கருத்து மாறுபடும். அதுல ஃப்ரீ ரைட் டிஸ்அக்ரி எக்ஸாம்பிள்ஸ். அது மாதிரி சஃபிக்ஸ்னு சொல்றது ஆஃப்டர் த ரூட் வேர்ட், ரூட்டுக்கு பிறகு நாங்க சேர்ப்போம். often changes the word class. இதை சேர்ப்பதனூடாக சேஞ்ச் கிளாஸ், வேர்ட் கிளாஸ் வந்து மாறுபடும், வேர்ட் கிளாஸ் மாறுபடும். ஸோ அத மாதிரி இன்ஃபிக்ஸ் என்று சொல்றது நாங்க திரும்ப அழுத்தி சொல்றதுக்காக நாங்க சொல்லுவோம். அது இன்ஃபார்மலான லாங்குவேஜ்ல நாங்க என்ன செய்வோம், பயன்படுத்துவோம். ரைட். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க். விளைஞ்சா? டவுட்ஸ் இருக்குதா? Right, okay. So let's have a break until 9:15. I'll send you a worksheet regarding prefix and suffix within 1 or 2 minutes. You can do it during your break, and let's start our session at 9:15. At 9:15, we can start our next session, and I will send you the worksheet number 4 regarding prefix and suffix. You can do it, and we'll discuss after the class, after the break. Thank you so much. Assalamu alaikum, good evening, and wanakam. Try to join at 9:15 sharp. Right? You can leave now. You can have your break.